அன்பா விவசாய நண்பருக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா மைக்கோரைசாவை பத்தி பார்க்க போறோம். மைக்கோரைசா ஏன், எதற்கு, எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். மைக்கோரைசா அப்படின்னா என்னன்னா, மைக்கோரைசா அப்படின்றது ஒரு பூஞ்சானம், நன்மை தரக்கூடிய ஒரு ஃபங்கை. இது வெசிகுலார் ஆர்பஸ்குலார் மைக்கோரைசே அப்படிம்பாங்க. வெசிகுலார் ஆர்பசிகுலார் மைக்கோரைசேனா வேம் அப்படின்னு தெரியுங்க. வேம்னா எல்லா இயற்கை விவசாயிகள், ஆர்கானிக் பண்ணக்கூடிய எல்லா விவசாயிக்கும் வேம் பத்தி தெரிஞ்சிருப்பாங்க. இதில் உள்ள முதல் எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள் வெசிகுலார் ஆர்பசிகுலார் மைக்கோரைசா. இதை சுருக்கி தான் நம்ம வேம் அப்படின்னு சொல்றோம். இந்த வேம் தாவரத்தின் வேர் பகுதியில் காணப்படுங்க. வேர் பகுதியில் ஏற்கனவே வேம் காணப்படும். இது சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படிம்பாங்க. சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்னா பரஸ்பர முறையில் தனக்கு தேவையான உணவை வேர்ல இருந்து எடுத்துக்கிறோம். வேருக்கும் நிலத்திற்கும் தேவையான சத்துக்களை அது கொடுக்கும். இப்போ படத்தில் நம்ம ஒரு வேர் போடுறோம். இது வேர்னு வச்சுக்கோங்களேன், சல்லி வேறு. இப்போ இயற்கையாகவே இந்த மைக்கோரைசா மண்ணில் இருக்குங்க. இது வேரை சுற்றி ஒரு வேர் மாதிரி போட்டுக்கிட்டு வளரும். ஓகேங்களா? வளர்ந்து இதற்கு தேவையான உணவை வேர்ல இருந்து எடுத்துக்கும். அதே மாதிரி மேல பூச்சிகள் நோய்கள் வேற ஏதாவது ஃபங்கல் இதை தாக்காம பாதுகாக்கும். இன்னொன்று நம்ம பயிரில் உரங்கள் போடுறோம் இல்லையா, டிஏபி போடுறோம், பாஸ்பரஸ் போடுறோம், எஸ்எஸ்பி போடுறோம். இதெல்லாம் மண்ணில் அங்கங்கே கரையாம இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ மண்ணில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ், இப்போ வேர் இங்கே இருக்குன்னா, இங்கே பாஸ்பரஸ் இங்கே இருக்குன்னா மணிச்சத்து இல்லையா, பாஸ்பரஸ்னா மணிச்சத்து போய் எடுக்க முடியாது. மணிச்சத்து எப்படி கிடைக்குது நமக்கு? டிஏபி போட்டால் மணிச்சத்து கிடைக்கும், எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் போட்டால் மணிச்சத்து கிடைக்கும். இதெல்லாம் மண்ணில் போடுறோம் அதிகமாக காசு போட்டு. ஆனால் மண்ணில் இருந்து செடி எடுத்துக்கிறதா அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்போ நிறையா நம்ம போடக்கூடிய பணங்கள்லாம் மண்ணில் இருந்து செடி எடுத்துக்காம தண்ணியோட கரைஞ்சு போயிடுது. இந்த மைக்கோரைசாவை சேர்த்து போடும்போது என்ன ஆகுனா, இது வேர் வளரும். வேரோட சேர்ந்து இது ஒரு மைக்கோரைசா வேற வளரும். வளர்ந்து எங்கெங்கெல்லாம் உரம் இருக்குதோ அது வரைக்கும் போய் அந்த உரத்தை கரைச்சி ஒரு ஸ்ட்ரா மாதிரி, இது ஒரு கை மாதிரி செயல்படும். ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்குது, இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குது, நம்ம போய் எடுக்கணும்னா நம்ம கையை நீட்டி எடுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அதுக்கு தேவையான, செடிக்கு தேவையான சத்துக்கள் இங்கே இருக்கு, வேர் இங்கே இருக்குன்னா வேர்ல இருந்து இந்த மைக்கோரைசா தனி வேரா வளர்ந்து இந்த சத்துக்களை ஸ்ட்ரா மாதிரி எடுத்து செடிக்கு கொடுக்கக்கூடிய வேலையை தான் இது செய்யுதுங்க. இது ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர்ல மிக முக்கியமான பணி. ஏன்னா ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ட்ரைகோடர்மாஸ் பார்த்துருப்போம், சூடோமோனாஸ் பார்த்துருப்போம், பேசிலஸ், அதெல்லாம் நோயை நம்ம பாதுகாப்புது. அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியம் இதெல்லாம் செடிக்கு நைட்ரஜன் சத்து, மணிச்சத்தை கொடுக்குது. ஆனா ஏற்கனவே மண்ணில் உள்ள நம்ம பாஸ்பரஸ் சத்தை வேறு எடுக்க முடியாத நிலையில உள்ளதை கரைச்சி எடுத்து கொடுக்கறதுக்கு தான் இந்த மைக்கோரைசா பயன்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மலைப்பகுதிகளை பார்த்தீங்கன்னா, மலைப்பகுதினா ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி இதில் மண் அமிலத்தன்மையாக இருக்கும். மண் அமிலத்தன்மையா இருக்கும். அமிலத்தன்மைனா பிஹெச் 7க்கு கம்மியா இருக்கும். இந்த மாதிரி மலைப்பகுதியில் பிஹெச் 7க்கு கம்மியா இருக்கும்போது என்ன ஆகும்னா போடக்கூடிய மணிச்சத்துக்கள்லாம் கரையாது. மணிச்சத்து எளிதில் கரையாது. ஓகேங்களா? அந்த மணிச்சத்து நல்லா கரையணும்னா பிஹெச் 6.5 இருந்து 7.5க்குள்ள இருக்கணுங்க. மலைப்பாங்கான பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல், அப்புறம் கேரளாவில் உள்ள வயநாடு, இந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியா, இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா மண் உங்களுக்கு அமிலத்தன்மையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இடத்துல கட்டாயமாக நீங்கள் இந்த மைக்கோரைசாவை யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணாதான் நீங்கள் போடக்கூடிய உரங்கள்லாம் செடிக்கு கிடைக்கும். இல்லைன்னா நம்ம எவ்வளோ உரம் போட்டாலும் அது மண்ணில் வேஸ்ட்டாக போயிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து நுண்ணுயிரி இருக்கு பார்த்தீங்களா, மைக்ரோப்ஸ். நுண்ணுயிரிகளின் செயல்பாடை அதிகரிக்கிறது. இது என்னன்னா, இது இருக்கிறனால ஏற்கனவே மண்ணில் இருக்கிற மற்ற நன்மை தரக்கூடிய பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசத்தோட பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்து இது வேற சுற்றி ஒரு சீத் மாதிரி அமைச்சிருக்கிறனால இப்போ மண்ணில் நோயை ஏற்படுத்தக்கூடிய பித்தியம், ஃபைட்டோப்தோரா இதெல்லாம் மண்ணில் வேற அழுகல், கருகள் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சானம், தீமை தரக்கூடிய பூஞ்சானம். இந்த தீமை தரக்கூடிய பூஞ்சானத்தை வேற தாக்கி வேர்ல நோய் ஏற்படுத்தாத வரைக்கும் இதை தடுக்குது. ஏன்னா இது வேற சுத்தி ஒரு உரை மாதிரி இருக்கிறனால
தீமை தரக்கூடிய பூஞ்சானை எதுவுமே வேறு தாக்கி அழுகலோ கருகளோ ஏற்படுத்த முடியாது. ஸோ அதனால எல்லா விவசாயிகளும் ஆர்கானிக்காக யூஸ் பண்ணாலும் சரி, இன்ஆர்கானிக் விவசாயினாலும் சரி இந்த வேமை பயன்படுத்தணும். இது வந்து நிர்மல் சீட் கம்பெனியில் வந்து ரைசோமிகா என்ற பேரில் வந்து கிடைக்குதுங்க. அது எஸ்பி பவுடர் ஃபார்ம்லையும் இருக்குது, இன்னொன்று வந்து கிரானுல் குருணை வடிவத்திலையும் இருக்குது. பவுடர் ஃபார்மில் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து ட்ரிப் இரிகேஷனில் விடலாம், ட்ரிப் இருக்கிறவங்க வந்து அப்படியே விடலாம், குருணை ஃபார்மில் இருக்கிறவங்க வந்து மணலோட கலந்து தூவி விடலாம். ஓகேங்களா? இது வந்து எந்தெந்த பயிருக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, நெல் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நெல்லில் வந்து வேமோட முக்கியத்துவம் வந்து மைக்ரோரைஸோட முக்கியத்துவம் ரொம்ப அதிகங்க. 100 கிராம் போதும் ஒரு ஏக்கருக்கு. பவுடர் ஃபார்மை வாங்கி மண்ணில் கலந்து ஒரு 10 to 20 கிலோ மண்ணில் கலந்து விசிறி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேர் வளர்ச்சி தூர் நல்லா கட்டி வரும். 25 to 30 தூர் கட்டி வரும். 15 to 20 நாள் மொதல் உரம் போடுவீங்க இல்லையா, அப்போ யூரியாவோட கூட கலந்து நீங்கள் இதை வந்து கட்டாயமாக போட்டு விடலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை மறந்துட்டீங்கன்னா 30 நாளுக்கு பிறகு 4 கிலோ குருணை வடிவத்தில் கிடைக்குதுங்க. அதை வாங்கி நீங்கள் 2வது உரமோ அல்லது எந்த உரமாக இருந்தாலும் 30 நாளுக்குள்ளே போடணுங்க. அதுதான் முக்கியம். ஏன்னா 30 நாளில் தான் வந்து வேர் வந்து வளர்ச்சி அடையும், தூர் அதிகமாக பிடிக்கும். 30 நாளுக்கு மேலே போயிடுச்சுன்னா தூர் பிடிக்கிறது நம்ம உங்களுக்கு குறைஞ்சிடும். அப்போ தான் அந்த டில்லரிங் ஸ்டேஜுமாங்க. ஸோ அந்த டில்லரிங் ஸ்டேஜில் போட்டால் தான் உங்களுக்கு அதிகப்படியான தூர் பிடிச்சி மகசூல் வந்து உங்களுக்கு அதிகமாக வருங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து வாழை பயிரில் எடுத்துட்டிங்கன்னா குருணை வடிவத்தில் போட்டிங்கன்னா 5 to 10 கிலோ வந்து ஒரு ஏக்கருக்கு குருணை வடிவத்தில் போடலாம். பவுடர் வடிவத்தில் போட்டிங்கன்னா 100 to 200 கிராம் ஒரு ஏக்கருக்கு போடலாம். இதை வந்து ட்ரிப்பில் கொடுத்துடலாம். இப்போ சப்போஸ் ட்ரிப்பில் இல்லாமல் பவுடரில் கொடுக்கணும்னா தண்ணி வாய்க்காலில் வந்து தண்ணி கட்டுறீங்க இல்லையா, அப்போ தண்ணி பாய்ச்சும் போது கூட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 100 லிட்டரு தண்ணியில் இதை கலந்து ஒவ்வொரு வாழைக்கும் ஒரு லிட்டர் ஊற்றி விடலாம் ஏக்கருக்கு. அந்த மாதிரி எத்தனை வாழை இருக்கோ அத்தனை இதுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். தென்னைக்கு எப்படி கொடுக்கணும்னா அதே 5 to 10 கிலோ குருணைங்க ஒரு ஏக்கருக்கு. அப்படி இல்லைன்னா 50 கிராம்ல இருந்து 100 கிராம் வந்து குருணை வடிவத்தில் வந்து ஒவ்வொரு குழியிலையும் கொடுக்கலாம். ட்ரிப் இரிகேஷனில் கொடுத்தீங்கன்னா 200 கிராம் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ட்ரிப் இரிகேஷனில் கொடுக்கலாம். அதனால அன்பான விவசாய பெருமக்களே, இந்த மைக்கோரைசா அப்படின்ற ரைசோமிகாவை வந்து பவுடர் வடிவத்திலையும் குருணை வடிவத்திலையும் பயன்படுத்தலாம். இந்த 2 வடிவத்தில் எது சிறந்ததுன்னா பவுடர் வடிவம் தான். ஏன்னா எஸ்பி ஃபார்மில் உள்ளதுல தான் வந்து ஃபுல் டெக்னிக்கல் 100% இருக்குங்க. குருணை வடிவத்தில் உள்ளதில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வந்து பவுடரை வந்து நமக்கு களிமண் உருண்டையில் மேலே கோட்டிங் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது உள்ள களிமண் உருண்டை தான் இருக்கும். அதனால எந்த ஒரு ஃபார்மும் குருணை வடிவத்தில் போடுறதை விட நம்ம பவுடர் வடிவத்திலையோ லிக்விட் வடிவத்திலையோ கொடுக்கும்போது அதனோட செயல்திறன் மிக அதிகமாக இருக்கும், அந்த பொருளோட குவாலிட்டியும் மிக அதிகமாக இருக்கும். அதனால அன்பான விவசாய பெருமக்களே, எந்த பயிராக இருந்தாலும் இந்த வேமை வந்து நீங்கள் உபயோகித்து நீங்கள் போடக்கூடிய உரங்களை எல்லாத்தையும் பயிர் எடுத்து கொடுக்க வச்சு அதிக மகசூல் பெறணும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.